ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி வந்து கத்திரிக்காவை வச்சு நம்ம வந்து ஒரு கிரேவி செய்யலாம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். இந்த ஸ்டேஜில் வந்து கடுகு போட்டு நல்லா பொரியவும் 2 வத்தலை வந்து கிள்ளி போட்டுக்கோங்க. நான் 2 வத்தலை வந்து கிள்ளி போட்டிருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான். கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் அது நல்லா வதங்கட்டும். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி, டக்குன்னு முடிஞ்சிடும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நம்ம ரசம் ஏதாவது வச்சோன்னா சைடிஷ்க்கு ஒரு பச்சை மிளகா வந்து போட்டுக்கோங்க. சைடிஷ்க்கு ஏதாவது நம்ம யோசிக்கும் போது இப்படி செஞ்சு சாப்பிடுங்க, செமையாக இருக்கும். இதுக்கு வந்து 2 தக்காளி பழம் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுவும் நல்லா வதங்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடணும். இப்படி நம்ம செய்யும்போது செமையாக இருக்கும். நம்ம செய்யும்போதே நம்மளுக்கு வந்து ஒரு சாப்பிடணுன்னு வந்து ஃபீல் பண்ண வைக்கும். அவ்வளோ தூரத்துக்கு இந்த கத்திரிக்காய் கிரேவி வந்து நல்லாயிருக்கும். ஸோ இது நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. நான் அதை வந்து இதோடு நான் சேர்த்துருக்கேன். சேர்த்து இதையும் நல்லா கிளறி விட்டுருங்க. நம்ம இந்த தாளிச்சிருக்க அந்த ஆயிலில், ஏன்னா இப்போ வரைக்கும் நம்ம தண்ணி எதுவும் ஊற்றலை. ஸோ அந்த ஆயிலே வந்து அந்த கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகணும். அதனால நல்லா கிளறி விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க. போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு எலுமிச்சைப்பழ சைஸு புளியை வந்து ஆல்ரெடி நானே வச்சுருக்கேன். அந்த இதை வந்து நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தேவையான அளவு மசால் பொடி வந்து போட்டுக்கலாம். நான் வந்து 2 ஸ்பூன் வந்து நான் வந்து சேர்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸோ இதையும் நல்லா கிளறி விட்டுருங்க. தேவையான அளவு தண்ணி, ரொம்ப ஊற்றக்கூடாது, ஏன்னா இது வந்து கிரேவி. அதனால தண்ணி நிறையா ஊற்றாதீங்க. அந்த காய் வேகிற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி ஊற்றினா போதும். ஏன்னா இப்போ புளிக்கரைசலும் நம்ம சேர்த்து ஊற்றுவோம். அதனால் இவ்வளவு தான். அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். இது செஞ்சு பாருங்கள். நீங்கள் ஒரு டைம் டைப் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக மறுபடியும் செய்வீங்க. ஸோ மார்னிங் வந்து லேட் ஆகிடுச்சு அப்படின்னா இது வந்து டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், நல்லா சுண்டிருச்சு. இப்படி நல்லா சுண்டி வச்சுட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா செமையாக இருக்கும். இங்கே பாருங்கள், கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாய்.